பெண்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் குடும்பத்தை கவனித்து கொள்ளும் அவசரத்தில் தங்களை அறியாமலேயே சில தவறுகளை செய்கிறாங்க. அவை அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். பெண்கள் தினமும் செய்யும் 10 பொதுவான தவறுகளும் அதற்கான எளிய தீர்வுகளும் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா விஷயங்களை நீங்கள் பார்க்காம போகலாம், நிறையா விஷயங்கள் மிஸ் பண்ணலாம். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதில் ஒரு 10 விஷயங்களை நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன். பெண்கள் ரெகுலராகவே வீட்டில் இருக்கிற பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க. தன்னோட குடும்பத்துக்காகவும் அதாவது தன்னோட உடலை பராமரிக்கிறத விட்டுட்டு, தன்னோட உடம்பை பார்த்துக்கிறத விட்டுட்டு, தனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிறத விட்டுட்டு, குடும்பத்துக்காகவே நான் தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. அதில் ஒரு 10 தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று காலை உணவை தவிர்ப்பது. ஏன்னா நிறையா பேர் என்னென்னா காலையில் என்னென்னா வேலையில் செஞ்சுட்டே இருந்து சாப்பிட்ற டயத்தை ரொம்ப லேட் ஆக்குறாங்க. இப்போ கரெக்டாக 8-9 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் வீட்டு வேலைகள் அந்த டயத்தில் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சிருந்து வீட்டில் சமைக்கிறதுல வேலை ஆரம்பித்து பிள்ளைங்களை ஸ்கூலில் விடுறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இவங்க சாப்பிட்றத மறந்துடுறாங்க. சரி, இப்போ சாப்பிட்ற ஒரு 9 மணி ஆச்சுன்னா இந்த சாப்பிட்ற நேரத்துக்கு மற்ற வேலைகளை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றத ஒதுக்கிட்டு மற்ற வேலைகளை பார்க்குறாங்க. இவங்க மற்ற வேலைகளை முடிச்சுட்டு பார்க்கும்போது 11-12 மணி ஆயிடும். அந்த நேரத்தில் இப்போ பசி டயத்தில் சாப்பிடும்போது தான் கரெக்டான அளவு நம்மளால் சாப்பிட முடியும். பசி இல்லாத போது சாப்பிட்ணுங்கிறதுக்காக சாப்பிட்டோம்னா ஒரு கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். சரிங்களா? அப்படி சாப்பிட்றனால என்னென்னா உடம்புக்கு தேவையான, ஹெல்த்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அதனால் காலை உணவை நம்ம கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும். சரிங்களா? அதை எப்பயுமே தவிர்க்கக்கூடாது. குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு சமைத்து விட்டு அவசரத்தில் காலை உணவை தவிர்ப்பது அல்லது மிக குறைவாக சாப்பிடுவது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் காலை உணவு அன்றைய நாளின் ஆற்றலுக்கு மிக முக்கியம். சமைக்கும் போதே உங்களுக்கும் சேர்த்து தனியாக எடுத்து வைத்து விட்டு சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் சமைக்கும் போதே குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்குன்னு சமைக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சமைச்சிட்டு அதை அவங்களுக்கு போட்டுட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த கரெக்டாக அவங்க போன உடனே நம்மளும் சாப்பிட பழகிக்கணும். சரிங்களா? நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம அவங்களுக்காக உழைக்க முடியும். நம்ம ஹெல்த்தை கவனிக்காமல் அவங்களவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் சீக்கிரமாகவே கெட்டு போகும். உடல் நலக்குறைவு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டான டயத்துக்கு கரெக்டான அளவு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. பார்த்தீங்கன்னா வேலையை செஞ்சுக்கிட்டேவும் தண்ணி தாகம் எடுக்கும்போது குடிக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ குடிச்சிக்கலாம், இப்போ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு தண்ணி குடிக்கிறதவே மறந்துடுவாங்க. அந்த சாப்பிட்ற டயத்தில் நிறைய தண்ணி குடிச்சுக்குவாங்க. அப்படி குடிக்கவே கூடாது. சரிங்களா? தண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலை தண்ணி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வேலை பார்த்தாலும் தண்ணி நம்ம குடிக்கிறத மறக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கலாம். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு போய் தண்ணி குடிக்கணும், இல்லை வேலை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணி குடிக்கிறதவே மறந்துடுங்க. அப்படி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அதனால் சிறுநீர் பிரச்சனைகள் நிறையாவே வரலாம். சரிங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. வேலை பளுவில் தண்ணீர் குடிக்க மறந்து விடுவது. இது சோர்வு, தலைவலி மற்றும் சிறுநீர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எப்போதும் ஒரு தண்ணீர் பாட்டிலை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வழக்கமாக வச்சுக்கிறவங்க தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 3ஆவது விஷயம் என்ன அப்படின்னா தூக்கத்தை தியாகம் செய்வது. நிறைய பேர் காலையில் ஆனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஆனால் நைட்டு லேட்டாக தூங்க ஒரு சில வீட்டில் என்னென்னா அந்த குழந்தைகள் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு அம்மா அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது. 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து எழுத வச்சுட்டு கடைசியில் அவங்க தூங்குறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் அவங்க சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். அப்போ அவங்களுக்கு கரெக்டான தூக்கம் 6 மணி நேரம் கிடைக்காது தூங்குறதுக்கு. அப்படிங்கும்போது அவங்களால இந்த தூக்கம் ஒழுங்கான சீரான தூக்கம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா
உடல் நல குறைபாடு ஏற்படுறதுக்கு நிறையாவே வழி இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே 9 to 10க்குள்ளே முடிச்சுட்டு சீக்கிரமாகவே தூங்க போகணும். அப்போ தான் வந்து உங்களோட ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம். தூக்கத்தை தியானம் செய்வது. இரவு நேரத்தில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தாமதமாக தூங்கி காலையில் சீக்கிரம் எழுவது. 6 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குவது. உடலும் மூளையும் சீராக செயல்பட 7 to 8 மணி நேரம் வந்து தூக்கம் அவசியம். இரவு வேலைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொண்டு சீக்கிரம் தூங்க செல்லுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னா வந்து குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகளை வந்து இதை நீங்கள் இதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே செய்ய வைங்க. சரிங்களா? நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து இந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே முடிஞ்ச அளவு தூங்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து உங்களோட மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். மூளையும் சரி, உடம்பும் சரி, மனசும் சரி சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சா தான் நம்ம சுறுசுறுப்பாக அன்றைய நாளை வந்து சீராக கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அடுத்து எடை குறைக்க உணவை கட்டுப்படுத்துவது. இப்போ வந்து குண்டாக இருக்காங்க அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க, டயட்டில் இருக்கே அப்படிங்கிறனால நிறைய சத்தான பொருட்கள் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் நிறைய பழங்கள் சாப்பிட்டா நான் குண்டாயிருவேன், கீரைகள் சாப்பிட்டா குண்டாயிருவேன், ப்ரோட்டீன் சாப்பிட்டா குண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சத்தான பொருட்கள் இது சாப்பிட்றதவே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறனால என்ன ஆகுனா, நீங்கள் ஒல்லியாகிறத விட வந்து உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிறதா உண்மை. அதனால வந்து டயட்டிங்கில் இருக்கே அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட சத்துக்களை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு சத்தான ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எடையை குறைக்க உணவை கட்டுப்படுத்துவது. உடல் எடையை குறைக்கிறேன் என்ற பெயரில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தவிர்த்து இது அந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தவிர்க்கனால வந்து இரத்த சோகை ஏற்படுது. சரிங்களா? தயிர், கீரை, முட்டை போன்ற இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து ரெகுலராகவே வந்து என்னென்னா நம்ம கீரை, முட்டை, பால் இதில் வந்து தயிர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சத்துக்கள். சரிங்களா? இரும்புச்சத்து, கால்சியம்ங்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கால்சியமும் இரும்புச்சத்தும் தான். அதை வந்து அதனால் வந்து தயிர், பால், கீரை, முட்டை அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. ரெகுலராகவே நம்ம சாப்பிட பழகிக்கணும். ஓகேங்களா? அடுத்து சிறுநீரை அடக்குவது. என்ன அப்படின்னா வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், பாத்ரூம் அர்ஜெண்டாக இருந்தாலுமே சரி அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிறுநீர் பிரச்சனைகள் வரும். ஸ்டோன் உருவாகிறதுக்கு இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் அந்த உணர்வு சிறுநீர் வர்ற உணர்வு ஏற்பட்ட உடனே வந்து நம்ம பாத்ரூம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதை வந்து அடக்கி வைக்கிறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். சிறுநீரை அடக்குவது. வேலை நடுவில் இருக்கும்போதோ அல்லது வெளியில் செல்லும் போதோ சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைப்பது. இது கடுமையான சிறுநீர் தொற்றுக்கு வழிவகுக்கும். எவ்வளவு வேலை இருந்தாலும் உணர்வு ஏற்படும் போது உடனே கழிவறைக்கு செல்வதை வழக்கமாக்குங்கள். சரிங்களா? அடுத்து வந்து சுய மருத்துவம் செய்வது. அதாவது என்ன அப்படின்னா வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி அப்படின்னா வந்து கடைகள்லேயே நிறைய மாத்திரைகள் வச்சுருக்காங்க. வயிறு வலி அப்படின்னா பச்சை கலர் மாத்திரை, வெள்ளை கலர் மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு மாத்திரை, 3 ரூபாய்க்கு மாத்திரைன்னு சொல்லிட்டு வாங்கி நிறைய வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா அதுதான் ரெகுலராக எடுக்கிறாங்க. என்ன சொன்னாலுமே கேட்குறதில்ல. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? இப்போ ஒரு தலைவலி இருக்குது, அடிக்கடி வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மெடிசன் எடுத்துக்கணும். கடைகளில் விற்கிற மாத்திரைகளை வந்து நம்ம அடிக்கடி வாங்கி போடக்கூடாது. அதாவது பெயின் கில்லர், வலி நிவாரணிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாத்திரைகளை வலிக்காக எந்த ஒரு வலியாக இருந்தாலும் வலி மாத்திரைகளை கடைகளில் வாங்கி போடுறத தயவுசெய்து தவிர்த்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உடல் நலத்தை ரொம்ப கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அவங்க வந்து எப்படின்னா இப்போ டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்த்துட்டு வாங்கி போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கலாம், எத்தனை எம்ஜி கொடுக்கலாம், அதை எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத எந்த அளவு கொடுக்கலாங்கிற முறைக்கொண்டு சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த வழிக்கு என்ன மாத்திரைகள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து கடைகளில் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை, 2 ரூபா மாத்திரை, 3 ரூபா மாத்திரை, கலர் மாத்திரை, பச்சை கலரு, வெள்ளை கலரு அப்படிங்கிற ஒரு கலர் மாத்திரையை வச்சுக்கிறாங்க. அப்படி அந்த மாத்திரைகளை அவங்க கேட்டு வாங்கினால அது எக்ஸ்பிரி ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல கடைகளில் இருக்கவங்க அவங்க பேசாமல் கொடுத்துறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. கடைகளில் விற்கிறதும் தப்பு தான், இருந்தாலும் அதை வாங்கி சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தயவுசெய்து அப்படி வாங்கி சாப்பிடாதீங்க. அதனால் வந்து
கிட்னி ப்ராப்ளம் நிறைய வரும். உங்களோட ரத்த அணுக்கள் வந்து குறைவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. வலி மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுய மருத்துவம் செய்தல். தலைவலி, உடல் வலி அல்லது மாதவிடாய் வலி ஏற்பட்டால் மருத்துவரை அணுகாமல் கடைகளில் விற்கும் வலி நிவாரணிகளை அடிக்கடி வாங்கி பயன்படுத்துவது. இது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை பாதிக்கும் சிறிய உடல்நலக்குறைவு என்றாலும் மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. அதுதான் அவசியமும் கூட. ஓகேங்களா? அடுத்து 7, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. வீட்டில் தானே இருக்கோம், வீட்டு வேலைகளை பூரா செய்கிறோம்ல, இதுக்கு தனியாக உடற்பயிற்சி செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். வீட்டு வேலைகள் செய்கிறதுலாம் உடற்பயிற்சி இல்லைங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறது அதாவது வீட்டு வேலைகளாக முடித்தாலும் காலையில் இல்லை சாயந்தரமும் ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி 1/2 மணி நேரம் வந்து மெதுவாக நீங்கள் வாக்கிங் போயிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால வந்து நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. வீட்டு வேலைகளை உடற்பயிற்சி என்று நினைத்து தனியாக எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்யாமல் இருப்பது. வீட்டு வேலைகள் உடலுக்கு சோர்வை தருமே தவிர முழுமையான ஆரோக்கியத்தை தராது. தினமும் 20 to 30 நிமிடங்கள் வந்து நடைபயிற்சி அல்லது யோகா செய்வது தசை மற்றும் எலும்புகளை வலுவாக்கும் அப்படிங்கிறத உண்மை. கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா? அடுத்து 8வது விஷயம், மன அழுத்தத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது. குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா மன அழுத்தங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், கவலைகள் இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு டைம் கிடைக்காது. வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தன்னோட உடம்பை வந்து கவனிக்காமல் தன்னோட மனசுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்கள புரிஞ்சிக்காமல் வீட்டில் தானே இருக்க சும்மா தானே இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளே அவங்கள கொள்ளுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு. சரிங்களா? உங்களுக்கும் டைம் ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட மனசு விட்டு பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை வந்து வெளிப்படுத்துங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்களோட மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா, வெளியில் சொன்னீங்க அப்படின்னா வந்து அந்த மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி அடையும். சரிங்களா? அதை தான் சொல்கிறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மன அழுத்தத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது. கவலைகள், மன அழுத்தங்கள் மற்றும் கோபங்களை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைப்பது. இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உங்கள் உணர்வுகளை கணவர், தோழிகள் அல்லது குடும்பத்தினரிடம் பகிர்ந்து பேசுங்கள். மனசு லேசாகும். அதுதான் உண்மை. சரிங்களா? மனசுக்குள்ளேயே எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வெளியில் சொன்னாதான் மனசு வந்து ஃப்ரீ ஆகும். 9, தங்களின் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது. மார்பக வலி, மாதவிடாய் கோளாறுகள் அல்லது கடுமையான உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்று அலட்சியமாக இருப்பது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அதை உடனே வந்து டாக்டரை போய் பார்த்து நம்ம அதற்கான பரிசோதனைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 வயது கடந்த பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் எந்த ஒரு நோயையும் குணப்படுத்தலாம். முத்த விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதை குணப்படுத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால வந்து மார்பக வலி, மாதவிடாய் கோளாறுகள் அல்லது கடுமையான உடல் சோர்வு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து சீக்கிரமாகவே போய் ஃபுல் செக்கப் வந்து பண்ணிக்கோங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க அடிக்கடி வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சுய நேரம் ஒதுக்காமல் இருப்பது. ஓகேங்களா? 10வது விஷயம் என்ன அப்படின்னா சுய நேரம் ஒதுக்காமல் இருப்பது. சுய நேரம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்காமல் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். உங்களுக்கு பாட்டு பாடினா உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அதை கதை புக்கு படித்தா உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். அதை குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, ஹஸ்பண்டுக்காகவே ஒரு டயத்தை ஒதுக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு ஒரு 10 to ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நல்லா இருந்தாலே உங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. 24 மணி நேரமும் குழந்தைகள், வேலை என்ற ஒரு ஓடி கணக்காக ஒரு நிமிடம் கூட ஒதுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப தப்பு. தினமும் குறைந்தது 15 to 30 நிமிடங்களாவது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்ய ஒதுக்குங்கள். புத்தகம் வாசிப்பது, பாட்டு கேட்பது, செடிகளுக்கு தண்ணி. இப்போ ரோஜா செடி, இந்த அழகு செடிகள்லாம் வளர்க்குறது ரொம்ப இதாக இருக்குது. அதெல்லாம் வளர்க்கும்போது அதில் தண்ணி விடும்போது அதுகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். அப்போ மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம்.
இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இது உங்கள் மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவும் அப்படிங்கிறதா உண்மை. தயவுசெய்து அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். குடும்பத்தை கவனித்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்வதும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம் வீட்டில் இருக்க பெண்கள் அதிகமாக தவறு செய்கிறது இந்த விஷயங்களில் தான். குடும்பம் முக்கியம்தான், அதுக்கு குடும்பத்தை கவனிக்கணும்னா உங்களோட ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த 10 விஷயங்களில் நீங்கள் எந்த தவறை வந்து அடிக்கடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னையிலிருந்து நீங்கள் மாற்றிக்க போகிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ போய் ஷார்ட்ஸ் போய் லைக் போட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. இப்போ வந்து நைட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கிளாத் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நைட்டி எடுத்து விளம்பரப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஷார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள். அந்த நைட்டின்னு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணுங்கள். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.